நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரம்பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. டிவோட்டி நேஷனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். குரு வக்ர பெயர்ச்சி பலன்கள் பார்ப்போங்க. குரு அப்படின்னு பார்த்தோம் நாங்கள், அவர் முழுமையான சுபருங்க. இருக்கிற கிரகங்களில் மிக 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 சுபரான ஒரு கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா குரு தாங்க. குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு செய்வாங்க. மற்ற கிரகங்கள் எவ்வளோ தோஷம் கொடுத்தாலும் குருவோட ஒரு பார்வை அந்த தோஷங்களை நல்லா நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு தன்மை வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் இருக்குங்க. இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நிகழும் குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி 9/10/2024 தேதியிலிருந்து 4/2/2025 வரைக்கும், அதாவது பிப்ரவரி மாதம் வரைக்கும் குருவானவர் வக்ரமாகிறார். எந்த ராசியில் வக்ரமாகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரிஷப ராசியில் ரோஹிணி நட்சத்திரம் அப்புறம் கிருத்திகை நட்சத்திரம், இந்த 2 நட்சத்திரங்களில் குரு வக்ர பயிற்சியானது நடைபெறுகிறதுங்க. இந்த வக்ர பயிற்சி யார் யாருக்கெல்லாம் சாதகமாக இருக்குது, யார் யாருக்கெல்லாம் கொஞ்சம் சுமாராக இருக்குது, யார் எப்படி நடந்துக்கிட்டால் இந்த குரு வக்ர பயிற்சியை நம்ம வந்து சாதகமாக மாற்றிக்கலாம், யார் எந்த மாதிரியான வாழ்க்கை நெறிமுறைகளை பயன்படுத்தணும்னா குரு வக்ர பயிற்சி காலம் முழுமையாக சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் குரு உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கார், எந்த நிலமையில் இருக்கார், இப்போ குருவுக்கு வந்து உங்களோட குரு திசை நடக்குதா, குரு புத்தி நடக்குதா, குரு அந்தரம் நடக்குதா, குரு சூட்சமம் நடக்குதா, இதெல்லாம் ஆய்வு பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு இந்த பலன் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் லக்னமோ லக்னாதிபதியோ வலுத்து தசை நடத்துச்சுன்னா இந்த குரு வக்ரமானது உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாதுங்க. குரு பொதுவாக வந்து சுப கிரகமாக இருக்கிறனாலங்க பெரிய கெடுதல்கள் பண்ண மாட்டார். இருந்தாலும் கெடுதல் நடக்கிறத கொஞ்சம் தடுக்காமல் விட்டுருவார். அது மட்டும்தான் இந்த குரு வக்ர பயிற்சி காலத்தில் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம வந்து குரு வக்ர பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ரிஷபராசிக்காரங்களுக்கான குரு வக்ர பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. உங்கள் ராசியிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ம குரு இருக்காருங்க. உங்களை ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் கிருத்திகை நட்சத்திரத்தோட 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி நட்சத்திரத்தோட 1, 2, 3, 4 பாதங்கள்ங்க, மிருகஸ்ரீடம் நட்சத்திரத்தோட 1, 2 பாதங்கள். அப்போ கிருத்திகை நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரங்க, ரோகிணி நட்சத்திரம் சந்திரனோட நட்சத்திரம், மிருகஸ்ரீடம் செவ்வாயோட நட்சத்திரம். உங்கள் ராசியாதிபதி வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனுங்க. இப்போ இந்த 4 கிரகத்தோட தன்மையும் வந்து பார்த்தா இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்கும். ரிஷபராசிக்காரங்க எப்படி பொதுவாக இருப்பாங்க அப்படின்னா, நல்ல ஒரு பிஸ்னஸ் மைண்ட் இருக்குங்க. பெரியவங்களுக்கும் வயதில் மூத்தவங்களுக்கும் ஒரு நல்ல மரியாதை கொடுப்பாங்க. இவங்களும் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அடுத்தவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. அமைதியாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் ஒரு லட்சியம் வச்சு அந்த லட்சியத்தை நோக்கி செயல்படக்கூடியவங்களா இருக்கிறவங்க தான் இந்த ரிஷபராசிக்காரங்க. இவ்வளோ சிறப்பான ரிஷபராசிக்காரங்களுக்கு குரு வந்து பார்த்திங்கன்னா அசுபருங்க. அவர் 2ஆம் மாதம் உங்கள் ஜென்ம ராசியிலேயே வந்து வக்ரமாகிறாருங்க. அதாவது ஜென்ம குரு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஜென்மத்தில் குரு வக்ரமாகும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? குரு உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வராருங்க. அவர் உங்களோட ராசியிலிருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. இப்போ உங்கள் ராசியில் இருக்கனால நீங்கள் வந்து மனசு எப்பயும் அமைதியாக நிதானமாக ரிலாக்ஸ்டாக வச்சுக்கணுங்க. ரொம்ப ஓவர் திங்கிங்கை வந்து நீங்கள் தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் எப்பயுமே கொஞ்சம் நிதானமாக தான் இருப்பீங்க. அந்த நிதானத்தை இப்பயுமே கடைப்பிடிக்கும் போது உங்கள் லைஃப் நல்லா இருக்குங்க. நிறைய கனவு வருங்க. கனவு வந்து கொஞ்சம் வித்தியாசமான கனவு வரும். முடிஞ்ச வரைக்கும் இளவயதினர் மொபைல் ஃபோனை வந்து தவிர்த்துட்டு நல்லா தூங்குங்க. நல்லா தூங்கி எழுந்திரிங்க. இல்லைன்னா தேவையில்லாத கொஞ்சம் கனவுகள் வந்து டிஸ்டர்ப் பண்ணும். அதுவும் குறிப்பாக இளவயதில் இருக்க பெண்கள் ரொம்ப நீங்கள் தூக்கத்தை கெடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் தூக்கங்கிறது உங்களுக்கு ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி குறிப்பாக இளம் வயதினர் வந்து நீங்கள் ஆப்போசிட் செக்ஸ் கிட்ட வந்து பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. அதுவும் முக்கியமாக முன்பின் தெரியாதவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. பண வரவு நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆனால் கொஞ்சம் செலவு அதிகமாகும்.
முடிஞ்ச வரைக்கும் அதை ஒரு சுப செலவா மாத்திக்கிறது ரொம்பவே நல்லது. சரிங்க. இப்போ அவரோட பார்வை பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். 5ஆம் பார்வையா 5ஆம் இடத்த வந்து ராசியில இருந்தே வக்ர குரு பார்க்குறாருங்க. உங்க ஜாதகத்திலையும் வக்ர குரு இருந்தாருன்னா, குழந்தைகள் பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப வருஷமா குழந்தை பாக்கியம் இல்லைங்க அப்படின்னு இருக்கவங்களுக்கு இந்த சமயத்துல குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான கடவுள் ஒரு கிஃப்ட் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை வந்து உண்டாக்குவாருங்க. ட்ரீட்மெண்ட் மூலியமாகவும் ஒரு சிலருக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. வந்து ஒரு வேலையை விட்டுட்டு புது வேலைக்கு போகும்போது மட்டும் கொஞ்சம் யோசிச்சு நிதானமா முடிவெடுங்க. இப்போ நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க, உங்களை கூப்பிட்டு நான் உங்களை வந்து 60,000 தரேன் சம்பளம், 70,000 சம்பளம் தரேன் அப்படின்னு ஒருத்தங்க கூப்பிட்டாங்கன்னா, அது என்ன ஜாபு, அது என்ன ரிலேட்டடான ஃபீல்டு, அங்கே போனால் நமக்கு ஜாப் செக்யூரிட்டி இருக்கா, அந்த மாதிரி ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வேலையை எடுத்துக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி குழந்தைங்களால் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் இருக்குங்க. குழந்தைங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இருந்தாலும் இந்த சமயத்தில் டைரெக்டாக உங்கள் வளர்ந்த குழந்தைகளாக இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் டைரெக்டாக அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாமல் உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட சொல்லி அவங்க மூலியமாக ஒரு முக்கியமான முடிவுகளை குழந்தைங்கக்கிட்ட நீங்கள் சொல்லும்போது அந்த காரியம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சக்ஸஸாக இருக்குங்க. அதே மாதிரி மனைவி வழியில் சொத்துக்கள் ஏதாவது வர முடியாமல் ரொம்ப நாளாக இழுத்துட்டு இருந்துச்சுன்னா அந்த சொத்துக்கள் இப்போ உங்களுக்கு சேர்றதுக்கான ஒரு அற்புதமான யோகம் இருக்குங்க. அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேரை பயன்படுத்தி யாராவது தப்பு பண்ணுறாங்களா அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து 7ஆம் பார்வையாக உங்களோட வாழ்க்கை துணைக்கான ஸ்தானம், உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னருக்கான ஸ்தானத்தை பார்க்குறாருங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருந்துச்சுன்னா திடீர் திருமணங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டேங்க. போங்கப்பா, நமக்கு 37 வயசாகுதுங்க, யாருங்க இந்த மாதிரி நமக்கு வந்து பொண்ணு கொடுக்க போகிறா அப்படின்னு அமைதியாக சலிச்சு போய் விட்டுட்டிங்கன்னா கூட இந்த குரு உங்கள் ஜாதகத்தில் வக்ரமாக இருந்தார் என்றால் கட்டாயம் உங்களுக்கு ஒரு திடீர் ஏற்பாடாகி ஒரு 15 நாள் 20 நாளுக்குள்ளே கல்யாணம் ஆகுற மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் கூட இருக்குங்க. உங்களாலேயே நம்ப முடியாது அந்த மாதிரியான ஒரு பலனை இந்த வந்து குரு வந்து உங்களுக்கு கொடுப்பாருங்க. அதே மாதிரி ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் வாழ்க்கை துணைக்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கோங்க. உங்களுக்கு வந்து என்னென்ன நடக்குது அப்படின்னு அப்பப்போ உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. தேவையில்லாமல் 3வது நபரை பற்றி நீங்கள் வந்துட்டு அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க இப்படிலாம் உங்கள் ஒய்ஃபை பார்த்துக்கிறாங்க, இவங்களாம் அவங்க ஹஸ்பண்டை இப்படி பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அடுத்தவங்கள வச்சு கம்பேர் பண்ணி குடும்பத்துக்குள்ளே நம்ம வந்து கொண்டு வராமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. குறிப்பாக பிஸ்னஸ் பார்ட்னர் சொல்லக்கூடிய விஷயங்கள் நமக்கு ஆப்டாக இருந்தால் மட்டும் எடுத்துக்கிறது நல்லதுங்க. கொஞ்சம் ஞாபக மறதி இருக்குங்க. நம்ம எந்த பொருள் எங்கே வைக்கிறோம் அப்படின்னு கொஞ்சம் ஞாபகமாக வச்சுக்கோங்க. ஏற்கனவே வச்சு ஞாபக மறதியான வச்ச பொருட்களை இப்போ நீங்கள் எதையோ தேட போவீங்க. அது வந்து இப்போ கிடைக்கக்கூடிய அம்சம் இல்லை திருட்டே போயிடுச்சு, அதை வந்து போலீஸ் கண்டுபிடிச்சி கொடுப்பாங்க உங்களுக்கு. அந்த மாதிரியான ஒரு நேரம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதே மாதிரி குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த சமயம் குழந்தைய தத்தெடுத்து வளர்த்துறதுக்கான நேரமாகவும் உங்களுக்கு அற்புதமாக இருக்குங்க. அதே மாதிரி ஒரு பணம் ரொம்ப நாளாக கொடுத்துட்டேங்க, அந்த பணம் திரும்பியே வர மாட்டேங்குது அப்படின்னா அந்த பணம் இப்போ திரும்பி வர்றதுக்கான நேரமாக இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் குடும்பத்திலேயே ஆகட்டுங்க, வெளியிடங்களே ஆகட்டும், வேலை செய்கிற இடங்களே ஆகட்டும், நீங்கள் வந்து ஒரு வாக்குவாதம் அப்படிங்கிற விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அடுத்து 9ஆம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா 9ஆம் இடத்துல குருவோட பார்வைப்படுது. அப்படிங்கும்போது தான தர்மங்கள் நிறைய பண்ணுறது இந்த சமயத்தில் நல்லதுங்க. அதே மாதிரி உங்களோட குருக்களாக நினச்சிட்டு இருக்கிறவங்க, உங்களோட ஆசிரியர்கள் இருந்தாங்கன்னா ஆசிரியர்களுக்கு ஒரு நல்ல மரியாதை கொடுக்கறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. நிறைய பயணங்கள் போவீங்க, ஆன்மீக பயணங்கள் நடக்கும், வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் உங்களுக்கு வந்து இருக்குங்க. தந்தை வழி சொத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைகள் இப்போ நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. உயர்கல்வி ஆராய்ச்சி கல்வியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க. நீங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக அந்த உரிய காலத்துக்குள்ளே முடிச்சிடுவீங்க. குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8ஆம் அதிபதியாகவும் 11ஆம் அதிபதியும் வர்றாரு. அப்போ திடீர் பண வரவு அப்படிங்கிறது இருக்கும். நீண்ட நாள் உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா ஒரு நல்ல மருத்துவ உதவி கிடச்சி உங்களுக்கு அந்த வியாதிகள் குணமாகறதுக்கான காலம் இருக்குங்க. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த சமயத்தில் நல்லா இருக்குது. சீனியர் சிட்டிசனை பொறுத்த வரைக்கும் உங்களோட குழந்தைகள் உங்களுக்கு கொஞ்சம் அன்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க. உங்களோட வியாதிகள் நீண்ட நாள் வியாதிகள் இருந்துச்சுன்னா அது குணமாகக்கூடிய ஒரு அருமையான அமைப்பு உங்களுக்கு இருக்குது. இன்னும் இந்த குரு வக்ர காலத்தை நாங்கள் நல்லா எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இளம் வயது பெண்களுக்கு மஞ்சள் நிற ஆடை வாங்கி தானம் பண்ணுறது, ஜீவ சமாதி வழிபாடு பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும். நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க.
உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் ஆட்சியாக இருக்காரா, உச்சமாக இருக்காரா, வக்ரமாக இருக்காரா, நீசமாக இருக்காரா, உங்களுக்கு குரு தசை நடக்குதா, இல்லை குரு புத்தி நடக்குதா, குரு அந்தரம் நடக்குதா, சனி எந்த நிலமையில் இருக்காரு, மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கான சூழ்நிலை என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க. உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை கொடுக்குறேங்க. நன்றி, வணக்கம்.